சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எப்படிப்பட்ட செயலாற்றுகிறார், உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறார், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு இருக்கிறார், அவர் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன லாபம் அல்லது துரதிர்ஷ்டம், நன்மைகள் தீமைகள், இப்படிங்கிற மாதிரி. அதாவது 9 கிரகங்கள்ல அவரை விட்டுட்டு நம்ம ஜோசியம் சொல்ல போறதில்லை. அவர் தான் உங்களுக்கு முக்கியமானவர், நீங்கள் பயந்துட்டு இருக்கக்கூடியவர், நீதிமான். இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை பற்றியான முழு தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நிற்காம பாருங்கள். ஸோ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு ஜாதகத்திலே ஆயுள் காரகன் என்று பெயர் பெறுகிறார். ஆயுள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்கா? இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு, உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இப்படி எல்லாருமே இந்த உலகத்தில் முதலில் வாழ வேண்டும். அது ஏழையா, பணக்காரனா, தரித்திரமா, சுகபோகமா, கஷ்டமா, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதலில் இந்த உலகத்தில் வாழுவது என்பதே ஒரு கொடுப்பினை அல்லவா? ஔவையார் சொன்ன மாதிரி மனிதனாக பிறப்பது என்பதும் அதில் அதாவது ஊனம் இல்லாமல் பிறப்பது என்பதும் பெரும் பேறு என்று சொல்ல காரணத்தினால இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பேறு பெற்ற வாழ்க்கை. அப்ப சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தேவைப்படுகிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் வாழ வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இந்த கிரக வட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா வெளிவட்டத்தில் நின்று தூரமாக இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து கடைசி கிரகமாக சுழன்று கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய பார்வை மிக கனமாக குறிபார்த்து அடிக்கக்கூடியவன். யாருக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக கச்சிதமாக நடத்துறதுல சனீஸ்வர பகவான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இருக்கின்ற 9 கிரகத்திலேயே ஆள் பார்த்து, தரம் பார்த்து, இவர் செய்த பாவ புண்ணியத்தை பார்த்து கரெக்டாக பலன் செய்யறதுல சனி பகவான் நம்பர் 1 இடத்துல இருப்பார். அதனால தான் அவருக்கு தர்மவான், நீதிமான் என்று சொல்லப்பட்டது. சனி ஈஸ்வரன் என்றும் சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே ஒரு சரியான வழி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால், நீதி நிலைகளோடு வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் கடவுளுக்கு நிகராக போற்றப்படுகின்ற தன்மைகள் உண்டு என்பதைத்தான் சனீஸ்வர பகவானுடைய செயலாற்றல் காரணமாக அவரை சனீஸ்வரன் என்று அழைக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உயிருக்கு மட்டுமா காரகன்? இல்லை. இந்த உலகத்தில் உண்டு வாழ வேண்டும் என்றால் அவர் வேணும். தொழில் காரகன் அவர் தான். அதனாலதான் அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி 12 கட்டங்களில் அவருக்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 10ஆம் இடம் என்றால் உழைப்பு, தொழில். 11 என்பது அதற்கு பிற்பாடு வரக்கூடிய லாபம். 11 லாபம், அவரோட வீட்டுக்கு அது 2ஆம் இடம். ஆக பொருள், தனம், லாபம் என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனை முழுக்க வாழ வைக்கிறார் என்று சொல்லக்கூடிய தாத்பரியங்கள் மிக அருமையாக பொருந்தும். சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா 7.5 சனியாவது, கண்டக சனியாவது ஒன்றுமே செய்யாது. ரொம்ப பாவம் பண்ணிட்டு கோயிலில் போய் முதலாளர் நின்று சாமி கும்பிட்டா கூட அவர் உங்களை விட போகிறதில்லை. பழைய சினிமா படங்களில் நிறைய காட்சிகளை நிறைய பேர் கண்டுகளிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு பார்க்குற போது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு குயிக்காக சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோம்? ஒன்று வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த நாட்டில் என்ன சார் பிழைக்க முடியுது? படித்து முடிச்சுட்டு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒன்றும் பத்தலை சார். இதே வெளிநாட்டுக்கு போனால் இதே வேலைக்கு ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கலாம் இப்படின்னு இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நாட்டை விட்டு போகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு உலகளாவிய மக்கள் தொகையை கவனிக்கின்ற போது எல்லா நாடுகளிலும் இந்திய இளைஞர்கள் இருப்பதை பார்க்க முடியுதா இல்லையா? இந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அவரவர் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் 4, 7, 11 போன்ற இடங்களில் சனீஸ்வரன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை என்பது கட்டாயம் இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். அப்போ பெரு உழைப்பதற்கு காரணத்தை தூண்டி விட்டுடுவார். மிகச் சிறப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை பாதையை நோக்கி நீங்கள் சம்பாதிக்க புறப்பட்டு போகலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா அவர் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். பிறந்த ஊர், அப்பா சம்பாத்தியம், சம்பாதிச்ச சொத்து, பூர்வீகம், இதை அனுபவிக்கலாம், உட்கார்ந்து வாழலாம், இப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தூரமாக போய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு காரணகர்த்தாக இருப்பார். 11ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்கள் லக்னத்தவே பார்த்து கொண்டிருப்பார். அப்போ நீங்களே யாருக்கு பொருத்தமானவர் என்று கேட்டால் உங்கள் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் பொருத்தமற்றவராக மாறி யாருக்கென்று தெரியாத, மொழி தெரியாத, பாஷை தெரியாத வெளிநாடுகளுக்கு சென்று வாழுகிற போது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு பொருத்தமான நபராக மாற்றி காட்டுவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் 4, 7, 11 சனி இருந்தால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப உத்தமம். இந்த வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, சில பேர் அங்கேயே செட்டில்ட் ஆகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவு இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற போது வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடிய வாழ்க்கையை கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொன்னும் சொல்கிறேங்களுக்கு ரகசியம், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சனி எந்த இடத்தில் இருந்தாவது
உங்கள் லக்னத்தை பார்த்து கொண்டிருப்பாரே ஆனால் கண்டிப்பாக நீங்க வெளியூருக்கு போய்த்தான் தீரணும். சொந்த ஊரை விட்டு பக்கத்து கிராமத்துக்காவது போயிடணும், இல்லை மாவட்டத்தை கடந்தாவது போகணும், இல்லை மாநிலம் கடந்தாவது போகணும். உத்தமம் வெளிநாடுக்கு போறது. இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளையும் இந்த சனீஸ்வர பகவான் தான் கொடுப்பார். ஏனென்றால் சனி பகவான் தான் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று வர்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அவர் தான் சம்பந்தப்பட்டவர். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வலுத்திருந்தார்னா அந்த ஜாதகர் சொந்தத்துல கல்யாணம் பண்ண மாட்டார். அத்தை பொண்ணு இருந்தது, மாமா பொண்ணு இருந்தது, சொல்லிக்கிட்டே வளர்த்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இங்கேயே போயிடுச்சு, நான் வெளியில தான் போய் கல்யாணம் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அது இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் லக்னத்துக்கு பக்கத்தில் இருந்தார் என்றால் நீங்கள் அநேகமாக நீங்கள் பார்த்து பழகி அல்லது உங்கள் கண்ணுக்கு தெரிய வளர்ந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு கிடைக்கிறது உண்டு. ஆனால் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகளுக்கு, தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருந்த நிறைய பேர் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருந்தார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். சுய தொழில் செய்வதற்குண்டான அதிகாரங்களை வழங்குவார். நீங்கள் என்னத்தை தொட்டாலும் அதில் பல மடங்கு உயரலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. கடகடன்னு பார்த்தா 100 இடங்கள்ல 10 இடங்கள்ல 20 இடங்கள்ல பப்ளிக் மணிக்கு போகிறாங்கிற அளவுக்கு வளர்ந்து காட்டுறாங்க. இந்த பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான். ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, 10 பேரை கூப்பிட்டும் பண்ணலாம், 50 பேரோட பண்ணலாம், 100 பேரோட பண்ணலாம். 5000 10,000 பேரை கூப்பிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நெரிசலை காட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சனி பகவானுடைய அருள் இருக்குதுன்னு அர்த்தம். சனீஸ்வர பகவான் தான் பிரம்மாண்ட நாயகன். எங்கிருந்தாலும் அவருடைய அமைப்பு என்பது மிக பெரிதாக இருக்கும். இந்த முதல்ல சில பேர் கார் வாங்க போவாங்க, ஒவ்வொரு ஷோரூமாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். என்னன்னு கேட்டால் நான் பெரிய காராக பார்க்குறேன், விலை ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வாங்க முடியலன்னு வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க மனசு லகிக்கலைன்னு அர்த்தம். இந்த சனீஸ்வர பகவான் வலுவாக அமைகின்ற போதுதான் எடுத்த காரியங்களில் முழுமையாக பெருசாக செஞ்சு முடிச்சு அவார்டு ரிவார்டு வாங்கணுங்கிற ஓட்டத்துக்கு தயாராக இருப்பாங்க. நேர்களே இதில் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த சனி பகவான் மிக வலிமையாக இருக்கின்ற போது சில பேர்களுக்கு அதிகமான சோம்பேறித்தனம், சுகபோக வாழ்க்கை, உடல்நிலைகளிலே கூட கோளாறுகள் ஏற்படக்கூடிய குற்றங்கள் வரும். இந்த நிலைகளை காணுகின்ற போது சனீஸ்வர பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது என்று உண்டு. அதில் அவருக்கு ஆகாத நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்து நடத்துகின்ற போது இப்படிப்பட்ட நோய் நொடிகளும் வியாதிகளும் கண்டதோஷ ஆபத்துகளையும் செய்து கொடுத்து அவற்றிலிருந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நிலைகளையும் கொடுப்பார். துன்பத்தை கொடுப்பார், அவ்வளவுதான், தப்பிச்சுக்குவீங்க. ஆக இந்த சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெறுகிற போதுதான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றையெல்லாம் தன் பக்கம் வைத்துக்கொண்டு வாழ முடிகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சனி வருகின்ற போது அவர் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அடுத்த கொஞ்சம் கெடுத்து விட்டுடுவார். அப்ப 2ஆம் இடத்தில் சனி வருகின்ற போதே உடன் பிறப்புகளுக்கு ஆகலை. நிறைய பேர் சொல்றது உண்டு, 3ஆம் இடத்துல சனி இருந்தா சகோதர தோஷம்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலே சகோதர தோஷத்தை கொடுக்கும். இளமை, இவருக்கு பின்னாடி குழந்தை இல்லை என்று சொல்லுகின்ற நிலவரத்தை உருவாக்கி கொடுக்கும். இல்லை 3ஆம் இடத்துல சனி அமர்கின்ற போது தாய்க்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சகோதரனோடு ஒட்டி உறவாட முடியாத துன்பங்களை வழங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். வெளியூர்களுக்கு சென்று வாழ வேண்டிய கட்டாயங்களை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க முரட்ட முயற்சி எடுக்கிறவங்களா இருப்பாங்க. யாரும் செய்யாததை போய் செஞ்சு பெருசா வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க. புதுமை படைப்பாளிகள், புதுமையாக கண்டுபிடிக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல சனி இருப்பது சிறப்பு. அதனாலதான் நம்ம ஆளுங்க சொன்னாங்க 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொன்னாங்க. அப்ப சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பெயர் என்ன? மிக உச்சத்திலிருந்து வாழுகின்ற, மிக பிரம்மாண்டத்தை நடத்தி காட்டிய, யாருக்கும் தெரியாத ஒன்றை செய்து காட்டிய இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் அங்கு பொருந்தும். இல்லை 4ஆம் இடத்துல சனி அமர்கின்ற போது பிள்ளைகள் பாதிக்கக்கூடிய நிலவரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா புத்திரபாக்கிய சந்தான விருத்தி, குடும்பத்தில் கூட ஒரு சிறப்பற்ற ஒரு நிலைப்பாடு, எதையுமே அனுபவிக்க தெரியாத குற்றமுடைய மனநிலைகளை வளர்த்து விடுவது, பெற்றோர்கள் பார்த்து பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுறது, நிலம் வீடு மனை வாசல் வாங்கி ஒன்று அனுபவிக்க முடியாம திண்டாடுறது, பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கோளாறு காட்டுவது. சனி பகவான் வலுத்திருந்து விட்டாலே பித்த சம்பந்தப்பட்ட ரோகங்களையும் பார்த்தீங்கன்னா நோய்களில் கூட ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கறது, வாத வியாதி, பித்த வியாதிகள், இதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடியது 4ஆம் இடத்துல அமர்கிற போது கிடைக்கும். இது நிவர்த்தி பெற வேண்டும் என்றால் நான் முதல்ல சொன்னேன், 4ஆம் இடத்துல சனி இருந்தால் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன். அப்படி போயிட்டீங்கன்னா இந்த சொந்தங்களை காணாத தூரத்தில் இருக்கின்ற போது, டைம் ஜோனுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வாழுகின்ற போது உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பு பெறுவதை பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் சனி வருகிற போது ஆசைகள் அதிகமாகும். சில நேரங்களில் பார்த்தா பற்றில்லாத வாழ்க்கை வரும். இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி நான் உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், வாங்கிக்கோன்னு சொன்னால் என்ன வண்டி அப்படிமா.
ஒரு மாருதி 800 வாங்கி தரேன், எனக்கு ஆசையே இல்லையே, எனக்கு வண்டியே வேண்டான்றான். அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு பென்ஸ் வண்டி வாங்கலாமான்னு கேட்டால், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், எப்போ வாங்கலாம் அப்படின்பான். இது ரெண்டும் தலைகீழ் விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சனி இருக்கிற போது ஆசைகளை துறப்பதும் உண்டு, பேராசைப்பட்டு ஒரு பொருளுக்காக விரும்பி காத்திருப்பதும் உண்டு. இப்படிப்பட்ட தன்மைகள் கிடைக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கிறத பார்க்கலாம். தாமென்ற பஞ்சமத்தில் அசுவர் கூட்டம் தரணிதனில் குடிவிளங்கும் புத்திரன் இல்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தகுந்தபடி பெண் பிள்ளைகள் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் வரும். இதே 6ஆம் இடத்துல சனி வருகிற போது எதிரிகளற்ற வாழ்க்கையை பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில பிரம்மாண்டமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய தன்மைகள் உருவாகும். ஆனால் வீட்டுக்குள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒத்துப்போகாத ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதற்கும் நிறைய பேர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. மனைவிக்கு ஏதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு கூட காரணங்கள் உண்டு. இதே 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்த்து நகருகின்ற காரணத்தால் அவர் மனசுக்குள்ள ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும், நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எதையும் தைரியமா பண்ண முடியல, எதை பார்த்து தைரியமா நகர முடியல, கை நிறைய பணம் இருக்கு, என்ஜாய் பண்ண தெரியல, குழப்பமாக இருக்கு, பயமாக இருக்கு, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலவரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகினால் கணவன் மனைவி உறவுகளில் கூட சில நேரங்களில் ஒரு பக்குவமற்ற நிலைகள் ஏற்படும். ஆனால் இதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டா, அந்த சனி பகவான் நட்பு பெற்று கேந்திர திரிகோண பலம் பெற்று உச்சம் பெற்றிருப்பாரேயானால் நல்ல சம்பந்தம் உருவாகும். மனைவி நல்ல வசதியான இடத்துல, இல்லை கணவர் ரொம்ப பெரிய வசதியான இடத்துல, இப்படிப்பட்ட வசதி கலந்த வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த அமைப்பு என்பது பெரிய உதவி செய்யும். இதே லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி இருப்பாரேயானால் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு தயவு செய்து தூரமா போயிடுறது நல்லது. இல்லைன்னா பெற்ற தகப்பனாரின் உடல்நிலைகளில் பெரிய சிக்கல்களை கொடுக்கக்கூடியது உண்டு. 9ஆம் இடத்தில் சனி இருக்கிற போது கூட சொத்து சுகத்தை விட்டுவிட்டு தூரங்களுக்கு சென்று வாழுவது சிறப்பை கொடுக்கும். செய்கின்ற தொழில்களில் அப்பப்போ மாற்றங்கள் நிகழும். ஒரு சில பேரை பார்க்குறோம், என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசாக சொல்கிறவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட மாற்றி மாற்றி தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்க போது நடக்கும். இல்லை 10ஆம் இடத்திற்கு சனி வருகிற போது நிறைய தொழில் வாய்ப்புகள். ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கறது, 2000 பேருக்கு வேலை கொடுக்கறது, காரகணவன் காரகத்தில் வர காரக அனுகூலம்னு சொல்ற மாதிரி நிறைய பிரம்மாண்டமான உழைப்பு முன்னேற்றம் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ இதில் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறது, யாரையா ஒன்றா சேர்த்துக்கிறது, இப்படி போகிற போது சிறப்பை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் அசையாத சொத்துக்கள் கிடைக்கும். உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தூங்கிறது கம்மியாகி போகும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 12ஆம் இடத்திலே சனி வருகின்ற போது நிச்சயமாக நீங்கள் அடுத்தவர்களுக்காகவே வாழ்வது போல ஒரு வாழ்க்கை தோன்றும். உங்களுடைய வாழ்க்கை மறந்து போச்சு, பசிச்சா கூட தெரியல, இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் இப்படி வந்து சேரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் மிக முக்கியமானவர். சனி பகவான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். அதை விட அற்புதமான விஷயம், சனீஸ்வரர் இருந்தாதான் ஆயுளுக்கு பத்திரமா ரொம்ப காலத்துக்கு வாழ முடியும், தீர்க்காயுஷை கொடுக்க முடியும். ஆக இந்த உலகத்துல இருந்து பார்த்து உண்டு மகிழ்ந்து வாழுவதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான அமைப்புகளில் அடிப்படை அமைப்பாக இருக்கக்கூடிய உயிர் பலத்தை, உயிர் சத்து என்று சொல்லக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான். ஆக சனீஸ்வர பகவானை வெறுக்க தேவையில்லை, அவரை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. அவர் ஏற்கனவே உங்கள் உயிரோடு உடம்போடு கலந்திருக்கிற காரணத்தால் மகிழ்ச்சியாக அவரை பாருங்கள். சனிக்கிழமை கோயிலுக்கு போங்க, காக்கைக்கு உணவளியுங்கள், இயலாதவர்களுக்கு, கால்கை ஊனமானவர்களுக்கு முடிந்ததை பகிர்ந்து தானம் கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பை செய்வார். காரணம், சனீஸ்வர பகவானே தான தர்மம் செய்யக்கூடியவர்களை விரும்பி நன்மை செய்யக்கூடிய தாற்பயம் உண்டு. அடிப்படையாக சனீஸ்வர பகவான் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் 10 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபாய் யாருக்காவது கொடுக்கறதுன்னு மனசார கொடுத்தா சனி பகவான் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தாலும் ஜாதகத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். நேயர்களே, இதுபோல நல்ல செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.